அளவுத்திரண்டு ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்புல, நாங்க வந்து யார்ட்டயும் யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அ பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவினுடைய சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய வந்து முதல் எண்ணம். அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. அத பத்தி உங்களோட கருத்து? அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது என்பது உண்மை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிறது. எதிரணியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினருக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு தவறான வழிகாட்டுதல்படி எடப்பாடி பழனிசாமி என்பவர் முதலமைச்சர் அரியணையில் உட்கார்ந்த நேரத்திலிருந்து இன்று வரை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 10 முறை தேர்தலை வந்து எதிர்கொண்டார். அவர் எதிர்கொண்ட அத்தனை தேர்தலும் தோல்வி. இதையெல்லாம் ஆய்வு செய்யாம இந்த மாதிரி உதயகுமார் மாதிரி ஒரு வாடகை வாங்கி வச்சுக்கிட்டு, ஜெயக்குமார் மாதிரி ஒரு வாடகை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை தூண்டி பேச வைக்கிறது, இது அதிமுக எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு உண்டான நேரம் இது. அதாவது இந்த நேரத்தை வந்து அவர் தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகவின் ஆரம்ப கால உறுப்பினர். புரட்சி தலைவரை தன்னுடைய அதாவது புரட்சி தலைவருடைய ரசிகராக இருந்து புரட்சி தலைவர் இயக்கம் கண்ட பிறகு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை அதிமுகவின் உண்மை விசுவாசியாக இருந்து வருகிறார். அதற்கு சான்றுதான் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய காலத்தில் கழகத்திற்கு சோதனையான நேரத்தில் ஒரு முதலமைச்சராக ஐயா ஓபிஎஸ் அவர்களை அமர வைத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சரை வந்து எடப்பாடி பழனிசாமி சரி மற்றவங்களும் சரி அதிமுக நாங்கள் இணைத்துக் கொள்வோம் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்வதற்கு அவர் யாருக்கும் அருகதை கிடையாது. ஐயா தான் அதிமுக, ஓபிஎஸ் தான் அதிமுக. அதிமுகவை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ஐயாவினுடைய ஒரே குறிக்கோள். அதற்கு யாரு தடையாக இருந்தாலும் அவர்களை தூக்கி எறியக்கூடிய இடத்தில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்புமிகு சின்னம்மா அவர்களோ நானோ வந்து கட்சியில வந்து இணைச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் வந்து நாங்க வந்து சொன்னது கிடையாது. அப்படி இருக்கையில எடப்பாடி பழனிசாமி வந்து அவரே கேள்வி கேட்டுட்டு அவரே வந்து பதில் சொல்றது இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வந்து தான் தோண்டித்தனமாக நடந்துகிறார். ஒரு 4ஆம் வகுப்பு படித்த மாணவனிடம் மிக மோசமான குறுகிய மனப்பான்மை கொண்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமியே ஒரு கேள்வி வைக்கிறது, அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றது, இது அதிமுக நல்லதா? இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, அந்த சசிகலா அவர் வந்து சுற்றுப்பயணம் போறாங்க இல்லையா, அந்த சுற்றுப்பயணத்தை வந்து விமர்சனம் பண்ணா முக்குளத்தூர் வாக்குகள்லாம் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார்ட்ட ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்தாராமா. அந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே வாய்ச்சு செய்தியாளர் சந்திப்புல சொல்லிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு, என்னன்னு இது மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா இங்க தென் மாவட்டத்துல மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காராமா, நீ வந்து இது செய்தியாளர் சந்திப்புல இப்படி பேசுனீன்னா உன்னுடைய வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி இருக்க வந்து கிடைக்கும், இல்லை அப்படின்னா அதை நான் இன்னொருத்தர் கொடுத்துன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காரு. அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து போய் எடப்பாடி நெருக்கடி கொடுத்தாங்க இல்லையா. எடப்பாடி பழனிசாமி வந்து ஆர்பி உதயகுமார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நீ படி, சசிகலா அம்மையார் வந்து தென் மாவட்டத்துக்கு கால் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நீ வந்து தூக்கு போட்டு நடி, அம்மா சசிகலா அம்மையாரே இந்த பக்கம் வராதிங்க, நீ வந்து நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நடி, அந்த அம்மா வராம போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனிதரை வந்து முட்டலாக்கிற செயல் இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமாரும். ஏன்னா சின்ன பசங்களை எல்லாம் வளர்ந்து 50-60 வயசு கடந்துட்டீங்க. இந்த அதிமுக வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து 1000 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி அமையணும். மீறி போனா நீங்க எல்லாம் 2030 வரைக்கும் தான் எல்டியா இருப்பீங்க. அதுக்கு அடுத்து ஒரு இளைஞர்கள் வந்து அதிமுக வந்து வழி நடத்தணும். அப்ப அதிமுக வழி நடத்தக்கூடிய இடத்துல அந்த இளைஞர்களுக்கு என்ன வழிகாட்ட இருக்கிறீங்க? இப்ப அதிமுக ஒன்றிணைந்து ஒரு ஆட்சிக்கு வந்தாதானே அடுத்தடுத்து பொறுப்புகளை கொடுத்து புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் கண்ட கனவை வந்து நிறைவேற்ற முடியும். இதெல்லாம் இல்லாம நீங்க பாட்டிலே அதிமுக நாங்க தான் சொன்னா உங்களோட முடிஞ்சு போயிடுமா அதிமுக? வந்து செய்தியாளர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, சளைக்காம ஐயாவும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. யாரையுமே வந்து சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த பதில்லாம் வந்து இனிமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்வி உதயகுமார் மூஞ்சில கரிய பூசுன மாரி ஒரு பதில சொல்லிட்டாரு. ஆமா பின்ன ஐயா எத்தன நாள் தான் பொறுத்து பொறுத்து போவாரு. அவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள சொன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும், ஆர்.பி. உதயகுமார்லாம் அதிமுகல இருந்து காணாம போயிடுவாங்க. ஐயா வந்து பொறுமை போறதுனால தானே ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து அதிமுகவுடைய இத வந்து வரலாற வந்து சிதைக்கிறாங்க. அதிமுகவுடைய வளர்ச்சி வந்து தடுக்குறாங்க இவங்க. ஐயா வந்து இனிமேல் இதை விட இன்னும் அதிகபட்சமா அவங்கள வந்து தாக்கணும். அப்பதான் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். இவங்க வந்து அதிமுகவை சிதைச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் வந்து கட்சி வலுப்பெறணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். இ வருங்காலத்துல வந்து தொண்டர்கள் வந்து அதிமுக வந்து வழிநடத்தி போணும் அப்படிங்கிறதெல்லாம் ஐயாவுடைய குறிக்கோளா இருக்குது, எண்ணமா இருக்குது, கொள்கையா இருக்குது. இதய தெய்வங்கள் காட்டிய வழியில் வந்து ஐயா பயணிக்க முயற்சி பண்றாரு. ஆனா இவங்கலாம் அதிமுக வந்து காலி பண்ணிடணும், ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கீங்க ஸ்டாலின் கிட்ட நீங்க அடிமையா இருக்கிறது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது தெரியுதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக நிச்சயமா உருவாக்குவாங்க. தென் மாவட்ட மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லாத போது 100% மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள். இது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் அப்படியே. நீ இல்லன்னா அதிமுகவ நான் அழிப்பேன்னா இருந்தா, நீ தானா அழிஞ்சு போயிடுவ. இது மக்களுடைய ஆர்பி அதிமுக உதயகுமார் ஆர்பி உதயகுமார் பிரஸ் மீட்ல சொல்றாரு, இப்ப சசிகலா வந்து சுற்றுப்பயணம் போகல, சுற்றுலா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலிவான அரசியல வந்து கொண்டு வர்றாரு. ஆனா இதே சசிகலானால தான் எம்எல்ஏ ஆனாரு, மினிஸ்டர் ஆனாரு. இன்னைக்கு ஆட்சி பொறுப்பும், கட்சி பொறுப்பும் மாண்புமிகு சின்னம்மா கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட் குடுத்தாரு. தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாரு. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு பச்சோந்தித்தனமா மாறுறாரு பாருங்களேன். பதவி அதாவது இவங்க வந்து அம்மா இல்லாத போது பதவி சுகத்த அனுபவிச்சு, நெறைய பண சுகத்த அனுபவிச்சுட்டாங்க. சசிகலா அம்மையார் வந்தா, கட்சி நல்லா இருக்கணும், கட்சி ஒழுங்கா இருக்கணும். ஐயா ஓபிஎஸ் ஐயா வந்தா, கட்சி நல்லா இருக்கணும், ஆட்சி சிறப்பா செய்யணும். இந்த மாரி முடிவுகள்லாம் வந்துருவாங்களே, நம்மளால சம்பாதிக்க முடியாதுன்னு தான் நெனைக்கிறாங்க. ஒரு இயக்கம் அரசியல் இயக்கம்ன்றது என்ன? சமுதாயத்தில சேவை செய்வதற்கு வருவதுதான் அரசியல் இயக்கம். மக்களுக்கு அடித்தட்டு மக்கள் அவருடைய வாழ்க்கை தரத்த வந்து உயர்த்துவதற்கு வரதான் ஆட்சி. அந்த ஆட்சியில வரக்கூடிய மனிதர்கள் ஒரு தூய்மையானவர்களா இருக்க வேண்டும். ஐயா நினைக்கிறதும், சசிகலா அம்மையார் நினைக்கிறதும், கட்சி நல்லா இருக்கணும், ஆட்சிக்கு வரணும், மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அதிமுக எப்பயுமே பக்கபலமா இருக்கணும். இதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.